ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்ஸை பற்றி தொடக்க கல்வி இயக்குனர் செயல்முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் நம்ம ஏற்கனவே டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ டெட் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஒரு சில காரணங்களால் வந்து தாமதம் ஆகுது. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செயல்முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அதனால் அந்த ஆணையத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள், சுயநிலை பிரிவு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து டவுட்டு, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அப்ளை பண்ணலாமான்னு. ஏற்கனவே நமக்கு நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துட்டாங்க. ப்ரைவேட் டீச்சர்ஸும் அப்ளை பண்ணி இந்த ஃபார்ம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பிற அதற்கு இணையான பணிகளில் காலைமுறை ஊதியம், தொகுப்பு ஊதியம், பகுதி நேர ஊதியம் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஆசிரியர்கள், பிஆர்டிக்கள், பிற அதற்கு இணையான பணிகளில் உள்ளவர்கள் மற்றும் சிறப்பு பயிற்றுனர்களாகும் அதாவது ஐஇடிஎஸ்எஸ் பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் எனவும் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா 10/4/2026 எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணிச்சான்று பதிவேற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பணிச்சான்றினை 10/4/2026 முன்னரே வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு சார்ந்த வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிச்சான்று கிடைக்க பெறாமலோ அல்லது தாமதமாக கிடைக்க பெற்றாலோ அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு சான்ற வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் பொறுப்பேற்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்நிகழ்வில் தனிக்கவனம் செலுத்தி காலம் தாழ்த்தாமல் மேற்கூறிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணிச்சான்று வழங்குமாறு சார்ந்த வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடக்க கல்வி இயக்குனர் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறை பள்ளி மற்றும் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், காப்பாளர், பட்டதாரி ஆசிரியர்கள், காப்பாளர்கள். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே அவங்க வந்து வார்டனாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களில் டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெறவர்கள் பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற பார்வை 3 காணும் அறிவிப்பின்படி வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர், காப்பாளரை அறிவுறுத்துமாறு பார்வை 4 காணும் கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை 3 காணும் அறிவிக்கையின்படி டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2026 தேர்வு எழுத ஆன்லைன் விண்ணப்பிக்க எம்இஸ் ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இத்துறையில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நிலையிலான காப்பாளர்கள், எம்இஸ் ஐடி இல்லாதவர்கள், ஒரு சில பேருக்கு வந்து எம்இஸ் ஐடி இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து தாங்கள் பணிபுரியும் விடுதிக்கு அருகில் உள்ள, நீங்கள் எந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் விவரங்களை பதிவு செய்து எம்இஸ் ஐடி பெற பள்ளி கல்வித்துறை மூலம் வழிவகை செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே எம்இஸ் ஐடி இல்லாத கல்வித்துறை மூலம் எம்இஸ் ஐடி இல்லாத சம்பந்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர் நிலையிலான காப்பாளர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் நிலையிலான காப்பாளர்கள் இத்துறை நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளியில் தாங்கள் பணிபுரியும் விடுதிக்கு அருகில் உள்ள தலைமை ஆசிரியர் அணுகி தங்களுக்கு உண்டான எம்இஸ் இணையதளத்தில் எம்இஸ் ஐடி பெறுவதற்கு உரிய விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது உங்களுக்கு வந்து எம்இஸ் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, மிடில் ஸ்கூல்னால் அதுக்கு நீங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு, அதே மாதிரி ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு, சரிங்களா? நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லி எம்இஸ் ஐடி வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2026 தேர்வு எழுதுள்ள ஆசிரியர்களுக்கு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து
உரிய படிவத்தில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் பணிச்சான்று வழங்கிடும். மேற்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/4/2026 ஆகியால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் காப்பாளர்களை விரைவாக விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நான் வந்து இந்த மாதிரி வார்டனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எம்இஸ் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்டலோட ஸ்கூலில் உங்கள் அந்த ஹெச்எம்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் அகெயின் கிராஸ் செக் பண்ணிங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் டெட் எக்ஸாம்ஸை பற்றி வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கரெக்டான அந்த இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.